அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 1 யூனிட் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். ஸோ செகண்ட் யூனிட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சீக்வன்ஸ் பார்த்தோம். சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அங்கே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் கிடைக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். மல்டிபிள் பண்ணலாம், செப்ரேட் பண்ணலாம், அந்த டிவிஷன் கூட பார்த்தோம். ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிபிள் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுற எல்லா விஷயங்களும் ஃபங்க்ஷனு பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை ஆட் பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்ணலாம், ப்ராடக்ட் பண்ணுறது என்ன, ஒரு ஸ்கேலரால் மல்டிபிள் பண்ணுறது என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. Since sequence of real numbers or real valued functions, so we can define sum, difference, product and quotient of sequences from the definitions of real valued function. So function define பண்ணதை வச்சு தான் sequenceல நம்ம sum, difference, product எல்லாமே define பண்ணுறோம். If sequence Sn n equal to 1 to infinity and sequence Tn or sequences of real numbers, ரெண்டு sequence of real number எடுத்துக்கிறோம். Then sequence Sn n equal to 1 to infinity plus sequence Tn n equal to 1 to infinity is nothing but sequence of Sn plus Tn n equal to 1 to infinity. இது ரெண்டு சீக்வன்றதால இப்படி தான் அடிஷனல் டிஃபைன் பண்ணுறோம். This is also a sequence. அதே போல் மல்டிப்ளிகேஷன் ரெண்டாவது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். Sequence Sn into sequence Tn equal to sequence of Sn into Tn where n equal to 1 to infinity. இதுவும் சீக்வன்ஸ். அதே போல் ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வரும்போது இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் அகெயின் எ ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இதுவும் நமக்கு சீக்வன்ஸ் வந்துடும். அதே போல் சி வந்து some real number. If C belong to R இருந்துச்சுன்னா C into sequence Sn equal to sequence of CSn. இதுதான் டெஃபினிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற தியரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற தியரம் பார்க்கலாம். 2.7 if sequence Sn n equal to 1 to infinity and sequence Tn n equal to 1 to infinity or sequence of real numbers if limit n tends to infinity Sn equal to L. அப்படின்னா என்ன அர்த்தம், Sn வந்து as n tends to infinity the sequence Sn converges to L ன்னு அர்த்தம். கன்வர்ஜ் ஆகும்போது the limit இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். and if அதே போல் limit n tends to infinity Tn equal to M, ரெண்டு சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுது. அப்போ Sn converges to L இருக்குது, Tn வந்து converges to M இருந்துச்சுன்னா then limit n tends to infinity Sn plus Tn equal to L plus M. இது நம்ம வேர்டிங்கில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்னா the limit of sum of two convergent sequence is the sum of limits. ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஒரு டைம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை கொடுத்துட்டு தென் வாட் இஸ் அதாவது இஃப் லிமிட் n tends to infinity Sn equal to L and if limit Tn n equal to 1 n tends to infinity equal to M ன்னு கொடுத்துட்டு then what is the limit for n tends to infinity Sn plus Tn கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், L plus M சொல்லலாம். ஸோ அதுதான் ரிசல்ட். ஸோ இது எப்படி நம்ம தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிமிட்டோட டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லிமிட் Sn equal to L as n tends to infinity அப்படின்னா அங்கே ஒரு given எப்சிலாங் எடுத்துருப்போம். எப்சிலாங் எடுத்துகிட்டு அங்கே ஒரு n belong to n இருந்து Snக்கும் Lக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்கும் ஒரு சர்டன் எண்ணுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ எப்சிலாங் வந்து நாம் செலக்ட் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு லெட் எப்சிலாங் கிரேட்டர் தென் 0 பி கிவன் எடுத்துக்கிறோம். சின்ஸ் லிமிட் Sn n tends to infinity equal to Lன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் லிமிட் n tends to infinity Tn equal to Mன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெஃபினிஷன் என்ன அர்த்தம், இந்த மாதிரி இருக்குன்னா there exists a positive integer n1. ஏன்னா ரெண்டு லிமிட் இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாக n belong to n நம்ம எடுப்போம் இல்லையா? n belong to the natural number set n எடுப்போம். ஸோ இங்கே ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு n1ம் இதுக்கு n2ம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ therefore there exist positive integers n1 n2 belong to n. இந்த n வந்து பாருங்கள் போல்டாக எழுதியிருக்கு, the natural number set n. உங்கள் கோல்ட்பர்க் புக்கு பார்த்தீங்கன்னா ஐன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க the positive integerக்கு, நான் n யூஸ் பண்ணுறேன். ரெஸ்பெக்டிவ்லி such than. ஸோ இந்த டெஃபினிஷன் பிரகாரம் மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் L அதாவது nth டேர்முக்கும் இந்த லிமிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வழக்கமாக நம்ம எப்சிலாங் எழுதும். ஆனால் நான் இங்கே எப்சிலாங் y2 எழுதுகிறேன். ஃபார் எவ்ரி n greater than or equal to இந்த n1. அதே போல் செகண்ட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Tn மைனஸ் M லெஸ் தென் எப்சிலாங் பை 2 ஃபார் எவ்ரி n greater than or equal to n2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனோட அடிஷனுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த n1 n2ல எது மேக்ஸிமமோ அதை நான் n நான் நேம் பண்ணுறேன். தட்ஸ் ஃபார் n equal to maximum of n1 n2. இதில் எது மேக்ஸிமம் அதை எடுத்துக்கிறோம். இது என்னன்னு எடுத்துட்டா அப்போ இது ரெண்டு கண்டிஷன் நம்ம n greater than or equal to கேபிட்டல் n greater than or equal to கேபிட்டல் n நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது n தான் இந்த ரெண்டுத்தோட மேக்ஸிமம். எது மேக்ஸிமமோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே n வச்சு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது.
ஸோ இப்போ அந்த ஒரே எண்ணை வச்சு இப்போ ரெண்டு கண்டிஷன் நம்ம எழுதுகிறோம். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Sn minus L less than epsilon by 2. அதே போல் மாடுலஸ் ஆஃப் Tn minus M less than epsilon by 2 for every n greater than or equal to n. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்மேஷனுக்கு வந்து அதை லிமிட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது லிமிட் n tends to infinity Sn plus Tn equal to L plus M நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் இந்த Sn plus Tn மைனஸ் ஆஃப் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த லிமிட் வந்து லெஸ் தென் எப்சிலாங் நம்ம சொல்லணும். ஸோ அதனால அந்த மாடுலஸ் ஆஃப் Sn plus Tn மைனஸ் ஆஃப் L plus M நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாடுலஸை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Sn plus Tn மைனஸ் ஆஃப் L plus M ஈக்குவல் டு இந்த மைனஸ் இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் L மைனஸ் M வரும். Snோட L கிளப் பண்ணுறேன், Tnோட M கிளப் பண்ணுறேன். ஸோ அப்போ Sn மைனஸ் L ப்ளஸ் ஆஃப் Tn மைனஸ் M மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ மாடுலஸ்குள்ளே அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா, த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் A ப்ளஸ் B இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் A ப்ளஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் B, அது மாடுலஸ். ஸோ அப்போ இங்கே ரெண்டு டேர்மாக மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த ஃபஸ்ட் டேர்ம் மாடுலஸ் ஆஃப் Sn மைனஸ் L ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Tn மைனஸ் M. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், அந்த கிவன்லேருந்து ரெண்டு சீக்வன்ஸ் அந்த Sn வந்து கன்வர்ஜஸ் டு L, Tn கன்வர்ஜஸ் டு Mன்னு சொல்கிறதால இந்த டிஃப்ரென்ஸ் Sn மைனஸ் L என்னவா இருக்கும்? லெஸ் தென் எப்சிலாங் பை 2. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, தென் லெஸ் தென் இதுவும் எப்சிலாங் பை 2, இதுவும் எப்சிலாங் பை 2 ஃபார் எவ்ரி n greater than or equal to n. ஸோ எப்சிலாங் பை 2 ப்ளஸ் எப்சிலாங் பை 2 நம்ம என்ன எழுதலாம்? 2 epsilon by 2, 2 cancel ஆகிட்டு epsilon வந்துடும் for every n greater than or equal to n. So that is நம்ம என்ன எழுதலாம்னா modulus of Sn plus Tn minus of L plus M இங்கே equal to இருக்கு, இங்கே less than or equal to இருக்கு, இது less than. ஸோ அப்போ less than epsilon நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கிறது கடைசியில் இதுதான் இருக்கு இல்லையா? அப்போ less than epsilon. ஸோ அந்த மாடுலஸ் ஆஃப் இந்த டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் எப்சிலாங்னா என்ன அர்த்தம்? ஆஸ் n tends to infinity இந்த டேர்ம் ஈக்குவல் டு L plus M, அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஹென்ஸ் ப்ரூவ் த ரிசல்ட். ஸோ அந்த தியரம் முடிஞ்சது. ஸோ கொஷின் என்ன பாருங்கள், என்ன கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எப்சிலாங் கிரேட்டர் தென் 0, அங்கே ஒரு இன்டிஜர் n எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். நம்ம எப்சிலாங் வழக்கமாக எடுக்கிறது பதில் ஏதோ ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறோம். நம்ம அதனோட அடிஷன் ப்ரூவ் பண்ணுறதால ரெண்டுத்தோட ஆட் பண்ணால் எப்சிலாங் வரணும். ஸோ அதனால இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்சிலாங் பை 2 எடுக்கிறோம் ஃபார் எவ்ரி n greater than or equal to n1 and n2. இது ரெண்டுத்தோட மேக்ஸிமம் எதுவோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லெஸ் தென் எப்சிலாங் பை 2 லெஸ் தென் எப்சிலாங் பை 2 எழுதும்போது ஃபார் எவ்ரி n greater than or equal to n எழுதுகிறோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடலஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் குரூப்பிங் பண்ணுறோம். இந்த அப்சல்யூட் வேல்யூக்கான அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கு மாடலஸ் ஆஃப் Sn plus Tn மைனஸ் ஆஃப் L plus M லெஸ் தென் எப்சிலாங் வருது. we can say that by using the definition limit n tends to infinity Sn plus Tn equal to L plus M. hence prove the result. ஸோ அடுத்த தியரம் பார்த்தீங்கன்னா, if sequence Sn n equal to 1 to infinity is a sequence of real numbers, if C belong to R and if limit n tends to infinity Sn equal to L, then limit n tends to infinity C Sn equal to C plus L. இதுவும் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒன் வேர்டாக கேட்க போகிறதில்ல, 2 மார்க்கில் மேபி கேட்கலாம். ஆனால் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக ஒரு 5 மார்க் ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணும்போது இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஒன் நம்ம எப்படி செலக்ட் பண்ணமோ அதே போல் தான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் எப்சிலாங் greater than 0, இங்கே ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு த லிமிட் L கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பை யூசிங் த டெஃபினேஷன் there exists ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n இருக்கும். there exists a positive integer n belong to n such that இந்த nth டேர்முக்கும் இந்த Lக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வழக்கமாக நம்ம எப்சிலாங் எடுப்போம். ஆனால் நம்ம இந்த C into Sn வந்து CLன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால நான் இங்கே செலக்ட் பண்ணுறது எப்சிலாங் பை மாடுலஸ் C எடுக்கிறேன். ஏன்னா சியும் பிலாங் டு த ரியல் நம்பர் சிஸ்டம். அப்போ C பை மாடுலஸ் C அப்படி நான் எடுத்துக்கிறேன் ஃபார் n greater than or equal to n. இப்போ நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான், லிமிட் n tends to infinity Csn equal to Cl நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Csn மைனஸ் Cl வந்து லெஸ் தென் எப்சிலாங் ஃபார் சம் n ஃபார் n greater than or equal to ஒரு இன்டிஜர் n இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ நாம் என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடுலஸ் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் Csn மைனஸ் Cl நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது ரெண்டுத்துலையும் C ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால மாடுலஸ்குள்ளேயே C ப்ராடக்ட்டில் வச்சு C into Sn minus L எழுதுறேன். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரியல் நம்பர் இஸ் நத்திங் பட் product of absolute value of each number. So modulus of A into B equal to modulus A into modulus B. அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ modulus of C into Sn minus Lக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா modulus of C into modulus of Sn minus L. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ modulus of Sn minus Lக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்னா less than
எப்சிலாங் பை மாட் சி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த மாட் சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ஈக்குவல் டு எப்சிலாங் வருது. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் சிஎஸ்என் மைனஸ் சிஎல் மிடில் இருக்கிறது லெஸ் தென் எப்சிலாங். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது n greater than or equal to n. n belong to the natural number system capital N. ஸோ n greater than or equal to n நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி எழுதுனா என்ன அர்த்தம், as n tends to infinity இந்த CSN வந்து converges to CLன்னு அர்த்தம். ஸோ hence prove the result. ஓகே, இந்த தியரம் ரொம்ப ஈஸி. ஸோ 2 ரிசல்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.